வணக்கம். ஸோ இப்போ வந்து டேலியில் இன்டர்மீடியேட் அப்படின்ற சாப்டர்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ன்ற வேர்டில் பாருங்கள், இப்போ நம்ம ஏதாவது பொருளை வந்து ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எக்ஸ்போர்ட். ஒரு பொருளை வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ன்ற வேர்டு நம்ம ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்போம். இது எப்படி சார் இங்கே டேலியில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷனில் எக்ஸ்போர்ட் ஆஃப் டேட்டா ஃப்ரம் டேலி இஸ் யூஸ்ஃபுல் டு யூட்டிலைஸ் இட் பை த நான் யூசர் ஆஃப் டேலி ஆல்சோ. எனக்கு டேலியே தெரியல சார் அப்படின்றவங்களால கூட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ண முடியும். சரி, எப்படி சார் அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போது எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெத்தடில் பண்ண முடியும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்கின்றது என்ன அப்படின்னு சொன்னால், நார்மலாக இருக்கிற அந்த கீபோர்டோட பேஸ் பண்ணி வர்றது தான் ஆஸ்கி. That is American Standard Code for Information Interchange. இந்த வேர்ட்ஸோட முதல் லெட்டர் ASCII, எஃப் வராது. ஸோ ASCII இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காகனா டேலியை தவிர வேறு ஏதாவது ப்ரோக்ராம்ஸில் காமனாக யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர், இமெயில் பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HTML அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெப்சைட்னா வெப் பப்ளிஷிங்காக யூஸ் பண்ணுறது. ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. HTML அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ் டு எக்ஸ்சேஞ்ச் த டேட்டா ஆஸ் லைக் இன் த பொசிஷன் ஆஃப் டேலி வித் கலர் அண்ட் ஃபாண்ட். என்ன ஃபாண்ட்டில் இருக்கோ அதே மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எதில் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1024/768 அந்த ரெசல்யூஷனில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து HTML அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் இருக்க ஃபார்மேட் வந்து ஆஸ்கி, செகண்ட் இருக்க ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா HTML, தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் XML அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ XML அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்சேஞ்ச். இது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து டேலி சம்மந்தப்பட்டது அப்படின்றதோட டேலியில் இருக்க டேட்டாஸை மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுற சாப்டர் தான் இது. எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ் இஸ் யூஸ் டு எக்ஸ்போர்ட் த டேட்டா டு யூஸ் இட் இன் எனி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ப்ரோக்ராம் வேணால் மாற்றிக்கலாம். இது வெறும் டேலி மட்டும் இல்லாமல் டேலிலேருந்து எதில் வேணால் பண்ணுறக்கூடிய ஃபார்மேட் தான் XML அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 311 பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே, லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸில் Alt+E அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ டேலிக்குள்ளே போயிடுங்க. டேலிக்குள்ளே போனீங்கன்னா, ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்டர்மீடியேட் சாப்டருக்குள்ளே வராதிங்க. ஸோ இதில் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்களே அந்த சாப்டருக்குள்ளே போங்க. ஏன் சார் இதுக்கு மட்டும் தனியாக அந்த சாப்டருக்குள்ளே போக சொல்கிறீங்கன்னா, அதில் தான் நம்ம எல்லா என்ட்ரியும் போட்டிருப்போம். ஸோ அதனால் நமக்கு அது ஈஸியாக இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. இன்டர்மீடியேட்டில் இருக்க சாப்டர்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் சாப்டரில் தனித்தனியாக போட்டிருப்போம். அதனால் அதை பண்ண முடியாது. ஸோ C4300 அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் படிச்சிங்க பாருங்கள், டெமோ ஆன்லைன் அதெல்லாம் படிச்சிங்கள, அதுக்குள்ளே போயிடுங்க. இதுக்குள்ளே முதல்ல போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த கம்பெனிக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நல்லா கவனிச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இம்போர்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த கம்பெனிக்குள்ளே போகிறீங்களோ அந்த கம்பெனியை முதல்ல ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேபி வந்து இன்டர்மீடியட் சாப்டர்ஸாக இருக்கக்கூடாது, ஃபவுண்டேஷன் சாப்டர்ஸில் நீங்கள் பண்ண எல்லா என்ட்ரியும் இருக்க மாதிரி ஒரு சாப்டர் எடுத்துட்டீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே எங்கே போய் சார் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ரிப்போர்ட்ஸில் டிஸ்பிளேக்குள்ளே தான் போய் பண்ணணும். ரிப்போர்ட்டில் டிஸ்பிளேக்குள்ளே தான் போய் பண்ணணும். டிஸ்பிளேக்குள்ளே போங்க. அதில் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் கீழே. ஆல்ரெடி நீங்கள் டே புக்கு, ட்ரையல் பேலன்ஸு, அக்கௌண்ட் பேக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, அக்கௌண்ட் புக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் கீழே வந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அது எல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, இதில் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 31 குரூப் இருக்குது, 55 லெட்ஜர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்னது, நம்ம ஃபவுண்டேஷனில் பண்ண எல்லா லெட்ஜர்ஸும் எல்லா குரூப்ஸும். இது வந்து வெறும் அந்த மெயினாக நீங்கள் போட்டிருந்த அந்த இது மட்டும் இல்லாமல் என்ட்ரி போடும்போது நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, ஏபிசி அண்ட் கோ, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னட் சாஃப்ட் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அந்த லெட்ஜர்லாம் கூட சேர்ந்து மொத்தமாக வரும். இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 31 குரூப்பும் 55 லெட்ஜர் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்பியும் சொல்கிறேன். என்ன கம்பெனி உங்களுக்கு ஃபுல்லாக லெட்ஜர் போட்டிருக்கீங்களோ அந்த கம்பெனிக்குள்ளே தான் வரீங்க. ஃபஸ்ட்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க. இம்போர்ட் பண்ணலை, முதல்ல எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ண போகிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இம்போர்ட் கொண்டு வருவேன். ஸோ முதல்ல டிஸ்பிளேக்குள்ளே போங்க.
லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போங்க. போனீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு ஃபுல்லாக வரும். அதில் மொத்தம் எவ்வளோ குரூப்ஸ் இருக்குது, எவ்வளோ லெட்ஜர்ஸ் இருக்குன்னு வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ட் கொடுத்து கொடுக்கணும். அப்படி இல்லை இங்கே எக்ஸ்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கா, இதையும் கிளிக் பண்ணலாம். ஒன்று இங்கே கிளிக் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஆல்ட் கொடுத்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வரும். கொடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நோ கொடுங்க. இப்போ நீங்கள் ஆல்ட் கொடுத்து கொடுத்த உடனே இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுமான்னு கேட்கும். அதை நோ கொடுங்க. ஏன் நோ கொடுக்கணும் அப்படின்ற காரணம்னா, நம்ம முதல்ல என்னென்ன ஃபார்மேட்டு என்னென்ன டைப் ஆஃப் மாஸ்டர்ஸ்ன்னு சூஸ் பண்ணணும். நீங்கள் சூஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்டு எஸ்ன்னு கொடுத்தா உடனே எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம பண்ணியிருக்க டேட்டாஸ்லாம் என்னென்னே தெரியாது. ஸோ நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்தோடனே முதல்ல என்ன காமிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டில் லாங்குவேஜில் டிஃபால்ட் ஆல் லாங்குவேஜஸ்ன்னு காமிக்கும், ரெஸ்ட்ரிக்டட் ஆஸ்கி ஒன்லின்னு காமிக்கும். ஒரு சில இது மட்டும்தான் இதில் ஒர்க் ஆகும். இது வந்து டிஃபால்ட் ஆல் லாங்குவேஜஸ்னால் எல்லாமே வரும். ஸோ முதல்ல அதை சூஸ் பண்ணிங்க. ஸோ டிஃபால்ட் ஆல் லாங்குவேஜஸை சூஸ் பண்ணிட்டேன். அது கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் டேட்டா இன்டர்சேஞ்சுன்னு காமிக்குது. ஸோ எக்ஸ்எம்எல்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 3 ஃபார்மேட் இருக்கும்னு சொல்லிட்டு. ஒன்று ஆஸ்கி அப்படின்றது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன், அப்புறம் HTMLனு கொடுத்தேன், அப்புறம் XMLனு கொடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கே நார்மலாக யூஸ் பண்ணுற கீபோர்டு இருக்க எல்லாருமே ஆஸ்கி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது HTML வந்து வெப் பப்ளிஷிங். ஸோ ஏதாவது நெட்டில் யூஸ் பண்ணுற அந்த 1024x760 அந்த ரெசல்யூஷனுக்காக யூஸ் பண்ணுறது. இதுதான் எக்ஸ்எம்எல். எக்ஸ்எம்எல்னா எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டேட்டா இன்டர்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இந்த இடத்துல அவுட்புட் ஃபைல் நேம் கேட்கும். மறந்துடாதீங்க, அவுட்புட் ஃபைல் நேம் கேட்கும். இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைனா மறந்துடுவீங்க. ஸோ இதை ஒன்ஸ் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா உங்களால் இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், நான் விஜய் அப்படின்னு சொல்லி போட்டு .xml அப்படின்னு சொல்லி போடுறேன். விஜய் .xml கண்டிப்பாக போடணும். XML போடாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக விஜய்ன்னு போட்டு .xmlனு போடுங்க. போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது உங்கள் நேம், எந்த நேம் வேணால் போடலாம். ஆனால் அந்த நேம் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை சார்னா உங்களுக்கு இந்த சாப்டர் வைஸாகவே ஞாபகம் வச்சுக்கணும்னா export.xmlனு கூட வச்சுக்கலாம். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் உங்கள் நேம் போட்டு ஞாபகம் வச்சுங்க. போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்பெல்லிங்லாம் மாற்றி கொடுத்துறாதீங்க, கரெக்டாக கொடுங்க. என்ட்ரு பண்ண உடனே டைப்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ்னு சொல்லி நிறைய வரும். இதில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வவுச்சர் டைப் காமிக்கும், யூனிட்ஸ் காமிக்கும், ஸ்டாக் ஐட்டம் காமிக்கும், ஸ்டாக் குரூப்பு, ஸ்டாக் கேட்டகரிஸு. நீங்கள் என்னெல்லாம் ஃபவுண்டேஷனில் படிச்சிங்களோ மொத்த டீட்டெயிலும் இங்கே வந்துடும். இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து லெட்ஜர்ஸ் மட்டும் கொடுத்தா வெறும் லெட்ஜர் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகும். நம்ம அந்த இடத்துல பார்த்தோம்ல 60 லெட்ஜர் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மட்டும் ஆகும். குரூப் கொடுத்தா அந்த 30 குரூப் மட்டும் ஆகும். குடோன் கொடுத்தா ஈஸ்ட் ஜோனு, அப்புறம் கொடுங்கியூர் லொக்கேஷன், புருஷவாக்கம் லொக்கேஷன், பெரம்பூர் லொக்கேஷன், அது மட்டும் ஆகும். கரன்சிஸ் கொடுத்தா அந்த ருப்பீஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ஒரு பார்ட்டுக்கும் செப்பரேட்டாக வரும். அப்போ இதில் வந்து ஆல் அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் மட்டும். அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ்னால் என்னது, குரூப்ஸு, லெட்ஜர்ஸு, வவுச்சர் டைப்ஸ், இது மட்டும். இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்னால் என்னது, ஸ்டாக் குரூப்பு, ஸ்டாக் ஐட்டமு, ஸ்டாக் கேட்டகரிஸு, யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, குடோன், இதெல்லாம் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ். ஸோ இந்த பார்ட் மட்டும்தான் இதில் வரும். நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல் மாஸ்டர்ஸ்குள்ளே போங்க. ஆல் மாஸ்டர்ஸ் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா குரூப்ஸு, லெட்ஜர்ஸு, அதில் வவுச்சர்ஸு, இன்வென்ட்ரி வவுச்சர்ஸு, அக்கௌண்டிங் வவுச்சர்ஸு எல்லாமே மொத்தமாக கம்பைன் பண்ணுறது தான் ஆல் மாஸ்டர்ஸ். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுமான்னு கேட்கும். எஸ் அப்படின்னு ஒய்ன்னு சொல்லி கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒய்ன்னு கொடுத்த உடனே இப்போ நீங்கள் எப்படி மொபைலெல்லாம் வந்து காப்பி ஆகும்போது ஒரு ப்ராசஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ராசஸ் வரும். நிறைய டேட்டா இருந்ததுன்னா அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும், வியூ தெரியும் உங்களுக்கு. சப்போஸ் ப்ராசஸ் கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்குது டேட்டானா உடனே ப்ராசஸ் ஆகிடும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்த உடனே பாருங்கள் இந்த ப்ராசஸ் மாதிரி வரும். இப்போ என்ன ஆப்ஷனில் இது வந்து ஓவர்ரைட்னு ஒரு ஆப்ஷன் கேட்டது. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி விஜய்.xmlனு சொல்லி சும்மா கிளாஸ்க்காக ஒரு நேம் கொடுத்துருந்தேன். அதனால் அதுக்கு மேலேயே ஓவர்ரைட் ஆகுமான்னு கேட்டுது. அதனால தான் ஓவர்ரைட்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வழக்கமாக வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்கள் நேம் கொடுக்கும்போது கண்டிப்பாக கேட்காது. ஓவர்ரைட்லாம் எதுவும் கேட்காது, டேரெக்டாக அது எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ப்ராசஸ்லாம் வரல. ஏன்னா அது ரொம்ப கம்மி தான். இது 55 லெட்ஜர் 31 குரூப்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நிறைய இருக்காது. அப்போ டக்குன்னு அது உடனே குயிக்காக ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வெளில வந்துடுங்க. இது வந்து நான் கம்பெனியை எக்ஸ்போர்ட் இருக்கிற கம்பெனியில் வந்து என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணணும்ல. ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியை புதுசாக க்ரியேட் பண்ணணும். ஆல்ட் F3க்குள்ளே போங்க. அதில் க்ரியேட் கம்பெனிக்குள்ளே போங்க. அதில் நீங்கள் என்ன நேமில் போட்டிருந்தீங்களோ அந்த நேம். இப்போ நம்ம இன்டர் தானே போட்டுட்ருக்கோம். ஸோ C786/inter தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா?
ஸோ இது கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுங்கள், இம்போர்ட்னு ஒரு கம்பெனி போடுங்க. இம்போர்ட் ஆஃப் டேட்டா இல்லை இம்போர்ட்னு போடுங்க, வேறு எதுவும் போட வேண்டாம். ஏன்னா உங்கள் இன்டர் கம்பெனிக்குள்ளே தான் நீங்கள் கொண்டு வரீங்க. ஞாபகம் வச்சுங்க, ஃபவுண்டேஷனில் இருந்து நீங்கள் போட்ட என்ட்ரிய கம்பெனிஸை அப்படியே எங்கே பண்ணுறீங்க, எங்கே மாற்றுறீங்க, இன்டர்மீடியேட்டுக்கு அந்த கம்பெனியை மாற்றுறீங்க. கண்ட்ரோல் ஏ கொடுங்க. சேவ் பண்ணிட்டீங்களா? சேவ் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. இப்போ இங்கே இம்போர்ட் ஆஃப் டேட்டா வந்துருச்சு. முதல்ல பண்ண டெக்னெட் டெமோ ஆன்லைன் வந்துருச்சு. இப்போ எனக்கு ஒரு கம்பெனி மட்டும் இருந்தால் போதும், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்போ ஆல்ட் F1 கொடுத்துட்டு எந்த கம்பெனி வேண்டாமோ அந்த கம்பெனியை கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த கம்பெனி போயிடும். இப்போ இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்போர்ட் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் கம்பெனி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க. எப்படி பண்ணீங்க, டிஸ்பிளேயில் போயிட்டு அதில் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு ஆல்ட் E கொடுத்துட்டு பண்ணிங்க. இது ஒரு மெத்தடு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணணும். நீங்கள் அதே கம்பெனியில் மறுபடியும் இப்போ இம்போர்ட் பண்ணுற போகிறீங்க, தப்பாகவும் வராது. ஸோ புதுசாக ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி நீங்கள் பண்ணுறது, அதை கரெக்டாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். புதுசாக ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேக்குள்ளே போங்க. மறுபடியும் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளேயே போங்க. போனீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், டிஃபால்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ குரூப்ஸ் இருக்கும் டேலியில், 28 குரூப் தான் இருக்கும்னு சொன்னேன். 15 பிரைமரி, 13 வந்து சப் குரூப்பு, 2 லெஜர், கேஷு அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குங்களா, கேஷு. ஸோ இந்த கேஷும் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அதே தான் இப்போ டிஃபால்ட்டாக எல்லா புது கம்பெனிலையும் இப்படி தான் இருக்கும். கரெக்டுங்களா? எல்லா புது கம்பெனிலையும் இந்த மாதிரி தான் இருக்கும். 28 குரூப்பு, 2 லெஜர் தான் இருக்கும். இப்போ நம்ம அதில் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 30 குரூப் பார்த்தோம், 31 குரூப்போ பார்த்தோம். லெஜர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 55 சம்திங் ஏதோ பார்த்தோம். இப்போ இங்கே பாருங்கள், வெளில வந்துடுங்க, இங்கேயும் வெளில வந்துடுங்க. இப்போ நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இம்போர்ட்குள்ளே போங்க. இம்போர்ட்குள்ளே போனீங்கன்னா மாஸ்டர்ஸ்ன்னு இருக்குது, வவுச்சர் இருக்குது, குவிட் இருக்குது. நம்ம பண்ணது மாஸ்டர்ஸ் தான். நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணோம், வவுச்சர் பண்ணல, வெறும் மாஸ்டர்ஸ் மட்டும் தான் பண்ணோம். இப்போ மாஸ்டர்ஸை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணால் ஃபைல் நேம் கேட்குது. இந்த ஃபைல் நேம் தான் முக்கியம். இதை நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா வராது. இது மட்டும் நான் வச்சுங்க, vijay.xml. இங்கே மேலே பாருங்கள், ஒன்லி டேலி XML ஃபார்மேட் இஸ் சப்போர்ட்டட்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம அங்கே என்ன சூஸ் பண்ணோம், XML ஃபார்மேட்டை சூஸ் பண்ணோம். நீங்கள் அந்த இடத்துல வந்து ASCII அப்படின்னு சூஸ் பண்ணால் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணாது. அதனால தான் இவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும், XML தான் சூஸ் பண்ணணும். இங்கே இம்போர்ட் ஃபைல் நேமில் vijay.xml கொடுங்க, என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பைன் ஓப்பனிங் பேலன்ஸு, இக்னோர் டூப்ளிகேட்ஸு, மாடிஃபை வித் நியூ டேட்டா, 3 ஆப்ஷன் காமிக்குது. இவ்வளோ தான் என்ட்ரிஸு. ஆனால் இது எப்படி பண்ணணும் பாருங்கள். கம்பைன் ஓப்பனிங் பேலன்ஸ்னால் என்னென்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் பழைய கம்பெனி சேலரிஸில் ஒரு 15,000 வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இந்த கம்பெனியில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கீங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஆனால் ஏற்கனவே இருக்க கம்பெனியில் நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்க. அப்போ இந்த இம்போர்ட் ஆஃப் டேட்டான்ற கம்பெனிலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், புதுசாக ஒரு சேலரின்ற லெஜர் க்ரியேட் பண்ணலாம்ல. அந்த க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த 10,000 ரூபாய், அதில் இருக்கிற அந்த 15,000 சேர்த்து உங்களுக்கு என்ன ஆகிடும்னா 25,000 மாறிடும். இதுதான் கம்பைன் ஓப்பனிங் பேலன்ஸ். இக்னோர் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு சொன்னால், டூப்ளிகேட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இக்னோர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிடும். அப்புறம் மாடிஃபை வித் நியூ டேட்டானா, இப்போ இருக்கிற டேட்டாவில் என்ன இருக்கோ அதை மாடிஃபை பண்ணிக்கோ. இதுதான் 3 ஆப்ஷன். ஓப்பனிங் பேலன்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கிறது. இக்னோர் டூப்ளிகேட்ஸ்னால் அதில் சேலரின்னு இருக்கும், இதுலேயும் சேலரின்னு இருக்கும். அப்போ இந்த சேலரி எடுத்துக்காத. இக்னோர் டூப்ளிகேட்ஸ்னால் இங்கே இருக்கிற இந்த புதுசாக இருக்க கம்பெனியோட சேலரி எடுத்துக்காத. அது பேர் தான் இக்னோர் டூப்ளிகேட்ஸு. மாடிஃபை வித் நியூ டேட்டானா, பழைய டேட்டாவில் இல்லாமல் புதுசாக என்ன வருதோ அதை மாற்றிக்கோ, அதை ஆட் பண்ணிக்கோ அப்படின்றது. இதுதான் மாடிஃபை வித் நியூ டேட்டா. நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பண்ணுறதுனால கம்பைன் ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் கொடுங்க. ஏதாவது கம்பெனிக்கு போனால் தான் அதெல்லாம் யோசிச்சு பண்ணணும். இப்போதைக்கு கம்பைன் ஓப்பனிங் பேலன்ஸ் ஓகே. ஸோ கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். 0%லேருந்து 100% உங்களுக்கு காமிக்கும். உங்கள் புக்லேயும் அதே மாதிரி தான் போட்டிருக்கும். இப்போ கொடுத்து முடித்தோடனே உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இப்போ இம்போர்ட் ஆகிடுச்சு நமக்கு எப்படி தெரியும், எங்கே போய் பார்க்கணும், சேம் டிஸ்பிளே, அதில் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போனீங்கன்னா பாருங்கள், 31 குரூப்புங்களா, 55 லெஜரா. ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தது, 28 குரூப்பு தான் இருந்தது, 2 லெஜர் தான் இருந்தது. அப்போ நம்ம எதுவுமே க்ரியேட் பண்ணல, எல்லாமே அதுவே ஃபுல்லாக மொத்தமாக இம்போர்ட் பண்ணிச்சிங்களா. வெளியில் வந்துடுங்க. வெளில வந்துட்டு இப்போ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய் பாருங்கள், லெஜரில் போய் செக் பண்ணுங்கள், ஆல்டரில் பாருங்கள், நம்ம போட்ட எல்லாமே இங்கே இருக்குங்களா. ஸோ இதுதான் வந்து இம்போர்ட்டோட அட்வான்டேஜ். அப்போது ஆல்ரெடி போட்டிருந்த என்ட்ரியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேர்த்து வேறு கம்பெனிலேருந்து எல்லா டேட்டாஸும் கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கம்பெனியை எந்த கம்பெனியில் எல்லா ஃபைல்ஸும் இருக்கோ மொத்தமாக எடுத்துங்க. டிஸ்பிளே போங்க, லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, அதில் ஆல்ட் ஈன்னு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்கள் நேம் கொடுக்கணும், .xml கொடுக்கணும். முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போய் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் பாருங்கள், ஒன்றுமே இருக்காது.
28 குரூப் தான் இருக்கும், 2 லெட்ஜர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இம்போர்ட்டுக்கு வாங்க. இம்போர்ட்டில் அந்த நேமை மட்டும் கொடுங்க. அப்புறம் ஆல் கம்பைன் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு என்டர் பண்ணிங்கன்னா இது சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இதான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டோட யூசஸ். தேங்க்யூ.